ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நாம் டெய்லி கேட்கக்கூடியதான கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ எங்கே போனாய், நீ எங்கே போனாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. நீ எங்கே போனாய். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம், கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் ஆல்ரெடி நீ எங்கே போன அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நம்ம டிட் பயன்படுத்தி நம்ம பேசணும். ஸோ நீ எங்கே போனாய் இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. நீ எங்கே போனாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே வந்தாய், நீ எங்கே வந்தாய். நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் யூ கம், வேர் டிட் யூ கம். வேர் அப்படின்னா எங்கே, கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே வந்தாய் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வேர் டிட் யூ கம் அப்படின்னு நம்ம கேட்கணும். வேர் டிட் யூ கம், நீ எங்கே வந்தாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே பார்த்தாய், நீ எங்கே பார்த்தாய். நம்ம கேட்போம் இல்லையா, நீ அதை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் யூ சி, வேர் டிட் யூ சி. நீ எங்கே பார்த்தாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே சொன்னாய், நீ எங்கே சொன்னாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ சே, வேர் டிட் யூ சே. நீ எங்கே சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே விளையாடினாய், நீ எங்கே விளையாடினாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ ப்ளே, வேர் டிட் யூ ப்ளே. நீ எங்கே விளையாடினாய். ப்ளே அப்படின்னா விளையாடுறது. ஸோ நீ எங்கே விளையாடினாய் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வேர் டிட் யூ ப்ளே அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே படித்தாய், நீ எங்கே படித்தாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ ஸ்டடி, வேர் டிட் யூ ஸ்டடி. வேர் அப்படின்னா எங்கே, டிட் யூ ஸ்டடி அப்படின்னா படித்தாய் அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே படித்தாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், வேர் டிட் யூ ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே தூங்கினாய், நீ எங்கே தூங்கினாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ ஸ்லீப், வேர் டிட் யூ ஸ்லீப். நீ எங்கே தூங்கினாய். வேர் அப்படின்னா எங்கே, யூ அப்படின்னா நீ, டிட் ஸ்லீப் அப்படின்னா தூங்கினாய் அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே தூங்கினாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், வேர் டிட் யூ ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே வாங்கினாய், நீ இதை எங்கே வாங்கினாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ பை இட், வேர் டிட் யூ பை இட். வேர் அப்படின்னா எங்கே, பை இட் அப்படின்னா இதை வாங்கினாய் அப்படின்னு அர்த்தம். வேர் டிட் யூ பை இட். நீ இதை எங்கே வாங்கினாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே தங்கினாய், நீ எங்கே தங்கினாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ ஸ்டே, வேர் டிட் யூ ஸ்டே. வேர் டிட் யூ ஸ்டே அப்படின்னா நீ எங்கே தங்கினாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே ஓடினாய், நீ எங்கே ஓடினாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் யூ ரன், வேர் டிட் யூ ரன். நீ எங்கே ஓடினாய். ரன் அப்படின்னா ஓடு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் யூ ரன். நீ எங்கே ஓடினாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி போனாய், நீ எப்படி போனாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டிட் யூ கோ, ஹவு டிட் யூ கோ. ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். நீ போனாய் அப்படிங்கிறதுக்கு டிட் யூ கோ. நீ எப்படி போனாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், ஹவு டிட் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி வந்தாய், நீ எப்படி வந்தாய். இந்த கேள்வியை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹவு டிட் யூ கம், ஹவு டிட் யூ கம். நீ எப்படி வந்தாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி பார்த்தாய், நீ எப்படி பார்த்தாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டிட் யூ சி, ஹவு டிட் யூ சி. நீ எப்படி பார்த்தாய். ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். நீ பார்த்தாய் அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ சி. நீ எப்படி பார்த்தாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், ஹவு டிட் யூ சி. நீ எப்படி பார்த்தாய். நெக்ஸ்ட் ஒன், எப்படி சொன்னாய், நீ எப்படி சொன்னாய். ஒரு விஷயத்தை நீ எந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ நீ எப்படி சொன்னாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா,
How did you say it? How did you say it? How அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். Say it அப்படின்னா சொன்னாய் அப்படின்னு அர்த்தம். நீ எப்படி சொன்னாய்? இது எப்படி கேட்கணும்? How did you say it? How did you say it? நீ எப்படி சொன்னாய்? Next one. நீ எப்படி விளையாடினாய்? நீ எப்படி விளையாடினாய்? இந்த கேள்வியை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா How did you play? How did you play? நீ எப்படி விளையாடினாய்? எப்படி அப்படிங்கிறதுக்கு how did you play அப்படின்னா விளையாடினாய் அப்படின்னு அர்த்தம். நீ எப்படி விளையாடினாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? How did you play? நீ எப்படி விளையாடினாய்? நெக்ஸ்ட் ஒன். எப்படி படித்தாய்? எப்படி படித்தாய்? இந்த கேள்வி நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா How did you study? How did you study? How அப்படின்னா எப்படி, படித்தாய் அப்படின்னு நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்கணும்னா Did you study அப்படின்னு கேட்கணும். எப்படி படித்தாய்? இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? How did you study? எப்படி படித்தாய்? நெக்ஸ்ட் ஒன். எப்படி தூங்கினாய்? எப்படி தூங்கினாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா How did you sleep? How did you sleep? நீ எப்படி தூங்கினாய்? ஸ்லீப் அப்படின்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி தூங்கினாய் அப்படின்னு ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும்னா How did you sleep அப்படின்னு கேட்கணும். நீ எப்படி தூங்கினாய்? How did you sleep? நெக்ஸ்ட் ஒன். எப்படி தங்கினாய்? எப்படி தங்கினாய்? இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா How did you stay? How did you stay? நீ எப்படி தங்கினாய்? வெளியூருக்கெலாம் போயிருந்தாங்க அப்படின்னா நீ எங்கே தங்கின, எப்படி தங்கின அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா How did you stay? How did you stay? நீ எப்படி தங்கினாய்? நெக்ஸ்ட் ஒன். நீ எப்படி ஓடினாய்? நீ எப்படி ஓடினாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா How did you run? How did you run? நீ எப்படி ஓடினாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக போனாய்? எதற்காக போனாய்? இந்த கேள்வியை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா Why did you go? Why did you go? Why அப்படின்னா எதற்காக அல்லது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை. ஸோ எதற்காக போனாய் அல்லது ஏன் போனாய் இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா Why did you go? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக வந்தாய்? எதற்காக வந்தாய்? Why did you come? Why did you come? எதற்காக வந்தாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக பார்த்தாய்? எதற்காக பார்த்தாய்? Why did you see? Why did you see? எதற்காக பார்த்தாய்? எதற்காக பார்த்தாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக விளையாடினாய்? எதற்காக விளையாடினாய்? இது நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா Why did you play? Why did you play? எதற்காக விளையாடினாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக சொன்னாய்? எதற்காக சொன்னாய்? Why did you say that? Why did you say that? எதற்காக சொன்னாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக படித்தாய்? எதற்காக படித்தாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா Why did you study? Why did you study? எதற்காக படித்தாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக வாங்கினாய்? எதற்காக வாங்கினாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா Why did you buy it? Why did you buy it? எதற்காக வாங்கினாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக தங்கினாய்? எதற்காக தங்கினாய்? இதை நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா Why did you stay? Why did you stay? எதற்காக தங்கினாய்? நெக்ஸ்ட் ஒன். எதற்காக ஓடினாய்? எதற்காக ஓடினாய்? இதை நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா Why did you run away? Why did you run away? எதற்காக ஓடினாய்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி கேட்கக்கூடியதான நிறைய கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பேசிக்காக நம்ம டெய்லி பேசக்கூடிய எளிமையான தமிழ் வாக்கியங்களை ஈஸியாக நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.